பிள்ளைகளுடைய எல்லாம் இருந்தாலும் அவர்களுக்கு சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது 78வது சுதந்திரம். இது முன்னாடி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்க கையில் இருக்குது நம்ம இந்திய நாடு. அதை நம்ம மாபெரும் மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை வழியில் நமக்கு சுதந்திரத்தை பெற்றிருந்தார். அவருக்கு எல்லாரும் மகாத்மா நம்ம சுதந்திரமாக நம்ம எல்லாரும் பேசுகிற அளவுக்கு நம்ம சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டதுக்காக நாம் அவர்கள் இங்கே வந்த நம்முடைய இந்திய குடிமக்களுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது இந்த நல்ல நாளில் நம்ம முதலாவது தாய் தந்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படி உங்களுக்கு அப்போ கீழ்ப்படி போது எல்லாம் உங்களுக்கு வந்து செய்யணும். ரெண்டாவது நம்ம ஆசிரியர் அவங்க தான் உங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி தராங்க. அதன்படி கேட்டு நீங்கள் கீழ்படினீங்கன்னா பிரதமர் வரைக்கும் நம்ம ஆயிடும். அது மாதிரி நீங்கள் ஆசிரியர்கள் என்ன செய்யலாம்? வந்ததான் கீழ்படிணும், வணக்கம் செலுத்தணும், அவங்க சொல்கிறபடி கேட்கணும். என்ன தெரியாமல் என்ன வந்தாலும் சரி. ஒரு சின்ன எப்படின்னா நம்ம முதல்ல ஒழுக்கத்தை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உண்மை பேசணும், பொய் பேசக்கூடாது. என்ன சொல்கிறது? எவ்வளோ ஒரு முடியுமோ நம்மளால் உண்மை பேசணும், பொய் பேசக்கூடாது. ஒருத்தருக்கு பொறாமைப்படும். இதுதான் நம்ம செய்யணும். ஒரு அழகான ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் நதி ஆற்றோட ஒரு ஆறு, அது பக்கத்துலேயே ஒரு ஆழம். அந்த ஆழமரத்தில் சின்ன குருவி, சிட்டுக்குருவி யாராவது பார்த்துருக்கீங்க? எல்லாம் பார்த்துப்பார் உங்கள் ஆசிரியரே பார்த்துருக்கோம். அந்த சிட்டுக்குருவி நான் செய்து அந்த மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து தண்ணியை பார்த்துருங்க. அது கீழே ஒரு கருப்பு எறும்பு பார்த்துக்கிட்டா அந்த எறும்பு அந்த ஆத்தோரமாக இருக்குது. அது வாழ்ந்தது. ஒரு நாள் மழை தண்ணி அதிகமாக வருங்க, அந்த ஆற்றுல அது தண்ணியில் மெருது. எறும்பார போக முடியுமா? முடியாது. உடனே அந்த குருவி பார்த்துச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? எறும்புலாம் பார்த்தா நசிக்கிட்டு. அது மாதிரி ஒரு வீரத்தை நம்ம செய்யக்கூடாது. அந்த குருவி என்ன பண்ணிச்சான்? ஒரு இலையை கிண்டி போட்டு. எதுக்கு இலையை கிண்டி போட்டுச்சு? அந்த எறும்பை காப்பாற்று. அந்த எறும்பு இலை வந்து எங்கே வந்துச்சு? தண்ணியில் விழுந்து. தண்ணியில் விழுந்தோன்னா இந்த எறும்பு என்ன பண்ணுச்சு? தண்ணியில் இருந்த அது போய் இலை மேலே உட்காந்து போய் அது கரையாயிடுச்சு. அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. அந்த குறி சின்ன குறிக்கு அப்படி இருக்கிற என்ன நினச்சிது? உதவி. நீங்கள் கூட உதவி பண்ணுங்க. உதவி சொல்கிறது செய்வதில்லை தேவன் பார்ப்போம். ஒரு நாள் குருவி காத்துல இருக்கும்போது ஒரு வேடன் என்ன செய்யலாம்? அம்பு அந்த குருவியை அடிக்கிறதுக்காக என்ன செய்யலாம்? அம்பு எழுதுறான். அம்பு அடித்து அதை சாப்பிட்றான். அவன் அடிக்கும்போது அந்த எறும்பு ஒரு நாள் கீழே இருந்ததில்ல, காப்பாற்றிச்சு அந்த குருவி. அதை நமக்கும் நன்றி கடன் செய்யணும். இது என்ன பண்ணுறான்? அந்த எறும்பு அவன் காலை போய் கடிச்சிடும். உடனே நாலு அம்பு குண்டு எல்லாத்தையும் விசிறிப்போம். அவனை காப்பாற்று. அந்த குருவியை காப்பாற்று. அப்போ நன்றி எறும்பு என்ன செய்யுது? நன்றி செய்யுது. நன்றி. அது மாதிரி நம்ம தான் என்ன செய்யணும்? நன்றி உணர்வுள்ள மக்களாக நம்ம வளரணும். என்ன இது போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விளையாட்டுலாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்த்து இனிமேல் நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, ஆசிரியர்களை கீழ்படியணும். இது கரெக்டாக அந்த நேரத்தில் படிக்கணும், விளையாடணும், திருப்பி தூங்கணும். அது மாதிரி நம்ம அதை கற்றுக்கணும். சரி, இனிமேல் விளையாட்டு
சரி சரி. இந்த இப்போ என்ன பண்ணோம், ஒரே ஒரு இது, இந்த சுதந்திரத்துக்கு எல்லாம் வந்து ஜெய சொல்லணும். நம்ம பெற்று தந்த தலைவர்களுக்கு, மகாத்மா காந்திக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து சுதந்திரத்துக்கு 3 முறை ஜெய் ஜெய் ஜெய். நான் சொல்றேன், நான் பெற்ற 3 times சொல்லணும். ஓகே. ஜெய் 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 ஜெய். Okay, please give him a clap.